Happy birthday,
வணக்கம் 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 வெள்ளத்தால் அறியாது வேந்தனால் வேகாது யாரை கொல்லத்தால் முடியாது கல்லர்க்கோ பயமில்லை காவலருக்கோ மிக எளிது பேர்பட்ட கல்வியை கற்றுணர்ந்த தனமான்களுக்கும் கத்தறிந்த கனதனமான்களுக்கும் மேதைகளுக்கும் நாடக ஆசிரியர் பெருமக்களுக்கும் பெருமக்களுக்கும் இருக்கக்கூடிய சுவாமி பாதாரம் வந்த கமலத்திற்கும் இதோ பட்டையில் இருக்கக்கூடிய மாரியம்மன் பாதாரம் வந்த கமலத்திற்கும் இதோ பட்டையில் அமர்ந்திருக்கக்கூடிய எம்பெருமான் சீனிவாச பெருமாள் பாதாரம் வந்த கமலத்திற்கும் ஏன்னா இந்த சீனிவாச பெருமாளாகப்பட்டவர் இந்த ஊரில் என்னைக்கு காலை வைத்தாரோ என்னைக்கு இந்த பொட்டயம் நன்னகரில் உற்பணம் ஆகினாரோ உற்பணம் செய்தாரோ அன்றைய நாள் முதல் கொண்டு இன்றைய நாள் வரையும் அவர் என்ன செய்து கொண்டிருக்கின்றார் என்ன செய்கிறார் அதர்மங்களை அழித்து தர்மங்களை நிலைநாட்டி வந்து கொண்டிருக்கிறார் புண்ணியவான் ஆமா இந்த சீனிவாச பெருமாள் ஆமா சீனிவாசரை பகைத்தவர்கள் யாரும் வாழ்ந்ததா சரித்திரம் அண்ணவரை விட மாட்டார் ஆமா ஏன்னா நான் நல்லவன் பதகின்னு இருக்கலாம் ஆமா ஆனா அவர் விட மாட்டாரு என்னைய கொண்டு வந்துருவாரு அவன் என்ன பண்றான்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும் நமக்கு தெரியாது அந்த சுற்றி அவருக்கு தான் தெரியும் ஆமா சீனிவாசம் எப்பெருமாள் பாதாரம் வந்து தத்துவம் ஆமா இதோ எனக்கு நாடக கலையை கற்றுக் கொடுத்த இந்த குன்று நாடக ஆசிரியர் ஒரு பாதாரத்துக்கும் அண்ணனுடைய பாதாரத்துக்கும் இதோ நான் குருவாக மதிக்கக்கூடிய கிருஷ்ணன் மாமன் பாதாரம் வந்திருக்கும் யாவற்றமான நண்பர்களுக்கும் இந்த சிறுவன் சிறம் தாண்டி கடன் தூக்கி ஒரு கோடி வணக்கம் தெரிவிக்கின்றேன் வணக்கம் பிரம்ம சத்திரிய வைசிய சூத்திரவாள் என்று சொல்லக்கூடிய ஆமா நான்கு வர்ணத்தால் இருக்கக்கூடிய சபை இப்பேற்பட்ட சபையில் நான் சபை நாடி வந்தேன் ஆமா என்னுடைய எப்படி தாங்களுக்கு தெரியலாம் இங்க இருக்கக்கூடிய மாணாக்கருக்கு தெரிய வேண்டும் அதனால தெளிவாக அப்படியே இருக்கின்றேன் குருமர் குலத்திற்கு தலைவனுமான ஆடுகளை வைத்து அலைந்து திரிந்து ஆடுகளை பாதுகாத்து வரக்கூடிய வீரமல்லாபுரி ஆண்டு இந்த காண்டூர்வனத்துக்கு தான் நீங்க ஒரு தலைவர் வீரமல்லாபுரி ஆண்டு வரக்கூடிய வீரமல்ல கவுண்டர் தான் வீரமல்ல கவுண்டர் இருக்கின்றார்கள் இல்லையா ஆமா அண்ணவர்கள் நாங்க ஒரு தலைவர் குருமர் குல தலைவன் மற்ற விளக்கம் நீங்க தான் சொல்ல வைக்கின்றேன் யாராயினும் எந்தனை
எங்களை தேடி உங்களை தேடி வந்துவிட்டால் சரியே அண்ணவர்களுக்கு பாராமல் உதவி செய்வோம். பாராமல் ஒரு உதவி பாராமல் ஒரு எதிர்பாராமல் எதிர்பார் இல்லாமல் உதவி எதிர்பாராமல் அண்ணவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பழக்கம் உங்களுடைய பழக்கம். எங்களுக்கு இருந்தாலும் பரவாயில்ல, வரவனுக்கு உதவி செய்வோம். உங்களுக்கே சாப்பாடு இல்லைனாலும் பரவாயில்ல, வரவனுக்கு யார சாப்பாடு சொல்லுங்க. நடந்தாலும் சரி எங்கள் இடத்தில் முதலில் வந்து முறையாக தெரிவிப்பார்கள். முறையாக உங்களிடம் முதன்மையாக தெரிவிப்பார்கள். ஆனால் எங்களுக்கு ஒரு மன வருத்தத்துக்காக இருக்கின்றோம். எப்படி? ஏனென்றால் அவர்கள் முறையான மரியாதையாக தெரிவிப்பார். ஆனால் அந்த திருமண பூஜைகளுக்கு எங்களால் செல்ல முடியாத மன வருத்தத்துக்காக இருக்கின்றோம். ஏன் செல்ல முடியவில்லை? காரணத்தால் எங்களால் ஓலை இயலாது. அதனால் வரைக்கும் மன வருத்தத்தோடு தான் இருக்கின்றோம். சொல்லு என்னடா எங்கள் இனத்தார் யார் குறும்பளவு குற்றங்கள் செய்த போதிலும் சரியே அதை பெரிதாக ஆக்கிடுவோம். பெரிதாக ஆக்கி குற்றம் செய்தவர்களுக்கு தண்டனையாக அபராதத்தில் நிற்போம். தண்டனை கொடுத்துருவோம். உழைப்புக்கெல்லாம் நாங்க பயப்பட ஆள் இல்ல. உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கும். உழைத்துக்குள் தான் இருப்போம். தோழர்களே,
சாதிகளுக்கு பால் படுக்கை தலைப்பெயர்களை தந்து அன்னவர்களை ஆதரிக்கக்கூடிய பழக்கங்கள் வழக்கம் உங்களுடைய பழக்கம் ஊருக்கெல்லாம் உதவி செய்து உத்தமன் என்னை போல் செட்டி இன்னும் படையாச்சி இருளர்கள் இவர்கள்லாம் நம் இஷ்ட தெய்வம். இவர்களை போல கோடான கோடி பேர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றோம். இவர்களை போல பல கோடி பேர்களுக்கு உதவி செய்ய நாங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றோம். வந்தாலும் காத்துக் கொண்டிருக்கின்றோம். இப்பேற்பட்ட உங்களுக்கு பண வசதி ஆமா பண்டு பண்டாரம் வாஸ்தவம் தான் அனைத்தும் உங்களுக்கு இருக்கின்றது. இந்த காடு காடாக வனமாக கானகமாக ஆடு மேய்க்கக்கூடிய காரணம் என்ன? அப்பா தெரிவிக்கின்றேன். இந்த கொடுமை இதை ஐயா ஒரு காலத்தில் ஈஸ்வரி அம்மனாகப்பட்டது தச்சனுடைய மகளாக பிறந்தாள். 50வது பெண்ணாகவே அவருடைய தவத்தை மெச்சி 50வது பெண்ணாக பிறந்தார். தாட்சாயனாக பிறந்தார் ஈஸ்வரி அம்மன். அப்படி பிறந்து 5 வயதானவுடன் சிவபெருமானுக்கு திருமணம் செய்து முடித்தார்கள். நோக்கி தவத்தை செய்த உடனே திருமணத்தை முடித்தார்கள். சிவபெருமானுக்கு அப்படி முடித்து சில நாள் கழித்து தச்சனாகப்பட்டவர் தன் மகளை பார்க்க வேண்டும் என்று ஒரே ஆவலாக, ஏன்னா அவருக்கு 50வது பெண் ஆசை பெண் கடைக்குட்டி பெண் நம் மகளை பார்க்க வேண்டும் என்று இந்த 49 பெண்ணை ஒரு கண்ணாகவும் 50 பெண்ணை ஒரு கண்ணாகவும் வளர்த்து வந்தார். அப்படி தன் மகளை பார்க்க வேண்டும் என்று கைலாயம் வந்திருந்தார். அப்படி நெடுநாள் ஆகிவிட்டதே. நம் மகளை ஆசை பெண் அபிதாம்பாளாய் பார்த்து வந்துள்ளார் என்று கைலாயம் வந்தார். பரம கடவுளுக்கு மாமனார். அப்படி இருக்கும்போது நாம் லேசாக செல்லப்படும் என்று மனதில் நினைத்து அங்கிருக்கும் மண்டபத்தில் வந்து கொண்டார். வைகரை மண்டபத்தில் வந்து கொண்டார். அமர்ந்து கொண்டு அந்நகர் வாசியிடம் ஒருவிடம் சென்று உனது மாமனார் தச்சனாகப்பட்டவர் இதோ வைகரை மண்டபத்தில் அமர்ந்திருக்கிறார் என்று சற்றை அறிக்கைப்பட்டு இடுவாய் என்று தெரிவித்தார். மாலை நேரமாகிவிட்டது. பரமகடல் வந்து அழைக்கவில்லை. கொட்டப்படவில்லை. கோபம் அதிகமாக பிரவேசித்து ஒரு பரமடவுக்கு மாமன் மதிக்காமல் மட்டும் மரியாதை இல்லை, கொட்டு மேலத்தாளம் இல்லை, கிடையாது. சுத்தமாக முறையாக வந்து அழைக்கவில்லையே, அழைக்கப்படவில்லையே என்று மன்மதனுக்கு அப்படி என்று அதற்கு கோபம் கொண்டார். கோபம் கொண்டு இருந்த போதிலும் நம் மருமகன் செய்த தவறுக்கு நம் மகள் என்ன செய்வார்?
அப்படி என்று நினைத்து, நம் மகளை எப்படியாவது பார்க்க வேண்டுமே. இவ்வளவு தூரம் வந்துட்டோம். வந்துட்டோம். மகளை பார்க்காம நம் நிம்மதியாக இருக்க முடியாது. அதனால ஒரு தேவரோட தேவர்களெல்லாம் கோவிலுக்கு தேவர்களாக சென்று கொண்டிருந்தார். பொழுது தேவரோட தானும் ஒருவராகத்தானே சென்றார். அன்றைய தினத்தில் மக்கள் கூட்டம் அதிகமாகத்தானே இருந்தது. அப்பொழுது பரமனிடமும் பார்வதி அம்மனும் வரக்கூடிய தேவர்களுக்கு வரம் அளித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்த காரணத்தினால் அந்தவருக்கு வேர்வை தாழவில்லை. அதனால் எனது தந்தையாகப்பட்டவர் நந்திகாவலன் எனது தந்தை அழைத்து, அப்ப நந்திகாவலனே, நீயே வந்து எனக்கு மக்கள் அதிகமா இருக்கின்றது, அதனால் எனக்கு வேர்வை தாழவில்லை. நீங்க வந்து இந்த செங்கோலை கையில் எடுத்துக்கொண்டு கரத்தில் பிடித்துக்கொண்டு இந்த சபையை விலக்கி ஒவ்வொருவராக அனுப்பினால் அவர்கள் கேட்கின்ற வரங்களை நான் கொடுத்தனுப்பின்றேன் என்று தெரிவித்தார். அந்த வாசியை கொண்டு தந்தையானவர் நந்திகாவனாகப்பட்டவர் இந்த சபையை விலக்கி செங்கோலை எடுத்து சபையை விலக்கி ஒவ்வொருவராகத்தானே அனுப்பினார். அந்த சபையில் தச்சகரானவர் நின்று கொண்டு இருந்ததை தந்தையானவர் கவனிக்கவில்லை. அதனால அந்த சபையை விளக்கும் தருணத்தில் செங்கோல் எடுத்து சபையை விளக்கின்ற பொழுது அந்த செங்கோலாகப்பட்டது தச்சகன் மீது லேசாகப்பட்டு விட்டது. தச்சகனுக்கு வந்தது கோபம். ஏன்னா அவன் எப்பேற்பட்ட அரசன். ஆமா, அவருடைய அரசர்களுக்கெல்லாம் ஆமா தளபதி அப்பேற்பட்ட அரசனை கைதண்டி அடித்து விட்டானே அப்படி என்று ஒரு கேள்விட்ட மாடாக பிறந்த உனக்கு என்னை சபையில் அவமரியாதை செய்தாயே என்று அண்ணவரை அடிய என்று அடித்து அண்ணவருக்கு சாபத்தை கொடுத்துவிட்டார். என் மகளை பார்க்க வந்து சபையில் எப்படி அவமரியாதையாக பட்டேனோ அதை போல உனது மக்களால் நீ அவமரியாதை பட கடவுள் சாபம் என்று கொண்டுவிட்டார். அந்த சாபத்தை பெற்று நெடுநாள் கழித்து மனன் வந்து இருக்கின்ற தருணத்தில் என் தந்தைக்கு 96 பெண் பிள்ளைகளும் என் தந்தைக்கும் தாயாக பிள்ளைக்கூடிய சுயம் பிரகாச அம்மன் நந்திகாவலனுடைய மனைவியாகப்பட்டவர் சுயம் பிரகாசை நந்திகாவலனுக்கும் சுயம் பிரகாசைக்கும் 96 பெண் பிள்ளைகள் 2 ஆண் பிள்ளைகள் மூத்த பிள்ளை ஒருத்தன், நான் இளைய பிள்ளை. 2 ஆண் பிள்ளை 96 பெண் பிள்ளைகள் பிறந்தோம். 96 பெண்களை பிறந்து விட்டலை என்று மனம் ஆடி இருக்கின்ற சமயத்தில் எப்படியாவது கரை சேர்க்க வேண்டுமே அப்படி என்று நினைத்து மாப்பிள்ளை வீட்டை பார்க்க ஆரம்பித்தார். தந்தையானவர் தேசமெல்லாம் சுற்றி வந்து எங்கும் மாப்பிள்ளை கிடைக்கப்படவில்லை. ஒரு நாள் அன்று மகாவிஷ்ணு பிள்ளையோ மருகமுனி மருகமுனியின் பிள்ளையோ பருவதனுடைய பிள்ளையோ மைனாகனுக்கும் சண்பகவதிக்கும் பிறந்த 96 ஆண் பிள்ளைகள். அந்த 96 ஆண் பிள்ளைகளோ 96 பெண் பிள்ளைகள் தேடி வருகின்றார். ஏனென்றால் ஒரே வீட்டில் என சகோதரிமார்கள் என் தந்தை எடுத்து செலுத்தி விட்டார். நாங்கள் 96 ஆண் பிள்ளைகள் ஒரே வயிற்றில் பிறந்திருக்கின்றோம். அதை போல யார் 96 பெண் பிள்ளைகள் பிறந்திருக்கின்றார்களோ அண்ணவரை திருமணம் செய்து கொள்வோம் அப்படி என்று சகோதரிமார்கள் தந்தை எடுத்து தெரிவித்திருக்கார்கள். அப்படி தேடிக்கொண்டிருக்கிற சமயத்தில் அவர்கள் பெண்ணிட்டை தேடி வந்தார்கள். மாப்பிள்ளை விட்டார். இருவரும் சந்தித்துக் கொண்டு பேசி இருவரும் திருமணம் முடித்து வைத்தார்கள். தந்தையானவர் திருமணம் செய்து முடித்தார்கள். சகோதரிமாருக்கு பெண் பிள்ளைகளோட பாரம் இன்னும் 2 ஆண்கள் இருக்கின்றன. அண்ணவரை அழைத்து கல்வி சாலைக்கு அனுப்பி நல்ல புத்திகளை புகட்டி அதன் பிறகு நம்மளுக்கு நம் செங்கோலை அவன் கையில் கொடுத்து நம் கௌரவத்தை காக்க வேண்டும் என்று நினைத்து அண்ணனாகிய தமிழனை அழைத்தார். அண்ணவரோ ஓடி வந்து என் தந்தையிடத்தில் வார்த்தையாடி கொண்டிருந்து சிறிது நேரத்தில் என் தந்தையில் இருந்த தாவளத்தை ஒன்று காலாடி சென்று விட்டார் என் மூத்த பிள்ளை தமையனாகப்பட்டவர். சிறிது நேரம் கழித்து பார்த்தார் என் தந்தை.
பார்த்தவுடன் எங்கட இங்க வைத்த தாவரத்தை காணவில்லையே அப்படி என்று பார்க்கின்ற பொழுது வேற எங்கெங்கேயோ சுத்தி தேடி பார்த்தார். எங்கும் கிடைக்கவில்லை. எங்கும் கிடைக்கவில்லையே. இந்த தாவரத்தை அண்ணவன் தான் களவாடி இருப்பான். இல்லையா? அப்படி என்று ஒரு பெருத்த கோபம் அடைந்தார். பெருத்த கோபம் அடைந்து குலத்தை கெடுத்த கோடாலி காம்பாய் குல பழுது பண்ணங்களாக என்று சாபத்தை கொடுத்து விட்டார். அவருக்கு சாபத்தை கொடுத்து விட்டார். இவனையாவது நல்ல முறையாக நல்லவனாகவும் வளர்க்க வேண்டும் என்று நினைத்து என்னை அழைத்தார். நான் ஓடி வந்தேன். என் தந்தை சின்ன பிள்ளை விளையாடி கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் நானும் என்ன மலையாளம் சென்றிருந்தேன். நீங்க மலையாளம் போயிருந்தீங்க. அங்கு ஒரு குட்டி சத்தானை கொண்டு வந்திருந்தேன். அங்கிருந்த மலையாள வித்தைகள் கத்து வந்து நம்ம ராஜானாலா ஆமா அங்க கத்தி ஆதாரம் இல்ல. அதனால கையில என் தந்தையிடத்தில் வைத்து பரிகாசம் செய்யலாம் என்று நினைத்து என் தந்தை அமர செய்துவிட்டு நம்மளுடைய வித்தையை சாமர்த்தியம் கற்றுக் வேண்டும். வித்தைகளை காமிக்க வேண்டும். திறமையை போதிக்க வேண்டும். அப்படி என்று நீ அந்த வித்தையை காட்டுங்க. வித்தையை காண்பித்தேன். அப்பொழுது என் தந்தைக்கு வந்தது கோபம். பெருத்த கோபம் ஏனென்றால் மூத்த பிள்ளை இப்படி தவறு செய்து பெருத்த சாபத்தை இலை பிள்ளையாவது நல்லவனாக வளர்க்க வேண்டும் என்று ஆமா இவனும் நம்மளோட குடும்பத்தார் செய்து விட்டானே. அப்படி என்று பெருத்த கோபம் அடைந்து தந்தை இடத்தில் மைந்தன் பரிகாசம் செய்யலாமா? அதே நான் உன்னிடத்தில் மாமனா மச்சனா தந்தை இடத்தில் பரிகாசம் செய்யலாமா? அப்படி என்று பெருத்த கோபம் அடைந்தார். தந்தை இடத்தில் குடும்பத்தனம் செய்தபடியா குருபர் என்று குலத்தில் பிறந்து குருபர் குலத்திலே அவதரித்து ஓலும் கையமாக திருந்து காலை பரப்பி அதை விட்டு பகலில் வீடு தங்காமல் ஜலம் என்று அலைந்து பாலும் பழம் இருந்த போதிலும் பழம் மீது ஆவலாக பழங்குழை உண்டு பதக வைக்க கடவை என்று சாபத்தை பிரயோஜனம் இல்லை. நான் என்ன என் தந்தையை சுற்றி வளம் வந்தேன். தந்தையே நான் ஏதோ அறியாத சிறு பையன். அறியாத சிறு வயதில் தவறு செய்து விட்டேன். எனக்கு இந்த தவறுக்கு வித்தியாசம் தெரியாமல் தவறு செய்து விட்டேன். அதனால தங்கள் பிள்ளையை நாங்கள் தான் பாதுகாக்கிறோம். நீங்கள் வந்து இந்த பிழையை பொறுத்தாள வேண்டும் தந்தை என்று மன்றாடி கேட்டுக்கொண்டேன். என் தந்தைக்கு அப்பொழுது மனம் இதங்கியது. அப்பொழுது சரி சார் அப்ப இந்த குருபர் குலத்தில் குருநில மன்னனாகவும் குருபர் குலத்திற்கு தலைவனாகவும் கானகத்தில் ஆடுகளை மேய்த்து அலைந்து திரிந்து ஆடுகளை பாதுகாத்து வரக்கூடிய நேரத்தில் சிவபெருமானால் அனுப்பப்பட்ட வீரபத்ர சுவாமியானவர் உங்களை தேடி வருவார். உன்னை தேடி வருவார். உங்களை தேடி வந்து உங்களையும் உங்கள் குலத்தையும் பாதுகாக்கப்படுவார். அப்படி என்று குலதெய்வமாக இருந்து காத்து ரட்சிப்பார். தந்தையானவர் நாங்கள் என்ன தெரிவித்தீர்கள்? நான் என்ன தெரிவித்தேன்? நான் தந்தையே ஏற்கனவே சாபத்தை கொடுத்தீர்கள். உங்களிடம் செஞ்சு சமாதானம் அடைந்த பிறகு அதன் பிறகு வரத்தையும் கொடுத்தீர்கள். வரம் தான் பலிக்குமா? அந்த சாபம் தான் பலிக்குமா? அப்படி என்று நான் கேட்டேன். அவர் என்ன செய்தார்? இரண்டில் ஒன்று உன்னை விட்டு போகாது. ரெண்டுமே உனக்கு பலிக்கும். ஆமா
நீ புறமனாக பிறந்து ஒழுங்கமாக இருந்து ஆடுகளை மேய்க்க கடவாய். பாலும் பழம் இருந்த போதிலும் பழங்களும் எதிராவலாகத்தானே இருப்பாய். ஆகியும் இந்த குடியில மன்னனாக முடிப்படைந்து ஏக சக்கரனாக அரசனாக வாழ்ந்திருப்பாய். பிறகு வாழ்வாய். பிறகு வாழ்வாய். சிவபெருமான் அனுப்பப்பட்ட வீரபத்ர சுவாமியானவர் அந்த பிறகு மன்னனாக வாழ்வாய் என்று நல்ல வரத்தை கொடுத்தார். பரவாயில்லை. எப்ப அந்த வீரபத்ர சாமி வருவார் எதிர்பார்த்து வண்ணமாக இருக்கின்றார். யார் வருகின்றார்களோ பார்க்கலாம். வீரபத்ரசாமியானது தச்சகனை தலையை வெட்ட அந்த தச்சகன் தலையானது அந்த சிரமானது இந்த தச்சகனை எழுப்ப வேண்டும் அப்படி என்று தேடி அந்த குருநக மனிதனாக வழங்கப்பட்ட அந்த வீரமல்ல கவனத்தை தேடி வருக அன்னவரால் எதுக்குடா ஓட விட்டுக்கிற? அபி ஏய் ஏய் உட்காரு. ஏய் தேங்காய் போடும்போது சுத்திக்கும் கையில் இதில் சுத்திக்கிட்டீங்கன்னா தலை கும்பலாக கையில் என்ன கை நடுங்க அது நடுங்க. எனக்கு ஒரு ஆட்டுகள வேண்டும். ஆட்டுகளா தர வேண்டும். ஆட்டுகளா தர வேண்டும்.
என்ன செய்வார்? சீக்கிரமாக தர வேண்டும். சீக்கிரமா எதை கேட்டாலும் தருகிறேன். எதை கேட்டாலும் தருகிறேன். இந்த உலகத்தில் எதை கேட்டாலும் எதை கேட்டாலும் தருகிறேன். எதை கேட்டாலும் இந்த உலகத்தில் எதை கேட்டாலும் தரக்கூடிய அப்பேற்பட்ட கர்த்தனாகிய தாங்கள் வீட்டில் இருந்தபடி ஆட்டை சம்பாதிக்கலாமே. எதற்கு காரணங்கள் தேடி வந்து அதுவும் என்னிடத்தில் எதற்கு கேட்கின்றாய்? உலகத்தில் எதை கேட்டாலும் தரக்கூடிய தரக்கூடிய சொல்றேன். வீட்டில் இருந்து ஆட்டை சம்பாதிக்கலாமே. அப்படியா? வாஸ்துதான். எனக்கு சந்தேகமா இருக்கின்றது. உண்மை என் இடத்திற்கு யார் அனுப்பியது? ஆட்டுக்கடா சென்று யார் அனுப்பியது? உன் தந்தை. ஆமா. அப்படி என்றால் உன் தந்தை அனுப்பினார். ஆமா. அப்படி அந்த ஒன்று இல்ல நம்ம குறி மேய்ச்சி போய் ஒட்டை சாப்பிடுப்பா. அவன் யாரும் தள்ளி அவன் யாரும் சாப்பிட போட்டு உட்காந்துங்க. நம்ம ஒட்டை குறி மேய்ச்சி ஒட்டை எல்லாரும்
இதோ என்னுடைய தாய் தந்த பேரை தாய் தந்த பேரை ஆதியிலிருந்து அந்தமாக உறுத்து வந்தேன். இன்னும் என் தடை சீக்கிரமாக ஆட்டிக்கிட்டாக தர வேண்டும். பசங்க வச்சு போறாங்க. எப்படி ஐயானே போற்றி போற்றி அருந்தவா வடிவே போற்றி போற்றி துயரே போற்றி போற்றி ஐயா துறை வீரபத்திரா போற்றி ஐயா வீரபத்திர சுவாமி கடவுளே, இந்த மையத்தில் உள் பெருமை அறியாத ஐயரை நானோ சாமி, நான் செய்த பிழையெல்லாம் ஓர்த்து சாமி வீரபத்திர கடவுளே திருவாடி தந்தாரும் ஆயா ஆயா பாட்டி
சொல்லவில்லை பக்தனே தாங்கள் கேட்டபடி வாழ்த்துக்களாய் தருகின்றேன். அதில் ஏதோதும் பிழையில்லை, தருகின்றேன். ஆனாலும் ஆண்டவன் என்ன, நீங்கள் எங்கள் குடும்ப குலத்திற்கு விரோதமாக இருந்து காத்து ரட்சிப்பது உண்மை என்று நாங்கள் எப்படி அறிந்து கொள்வது? அதனால் ஒரு சோதனை செய்து பார்ப்போம். எப்படி என்றால் ஆழ்ந்த தாங்கும் மாடி சர்க்கரை கொட்டி அதை வச்சுட்டு வண்டிட்டு உட்கார்ந்து உங்களை நினைத்து தேங்காய் என்ற தலை மீது மோதி அடிப்போம். மோதி அடிக்கின்ற சமயத்தில் நீங்கள் எங்கள் குருவர் குலத்துக்கு குலதெய்வமாய் இருந்து காத்து ரட்சிப்பது உண்மை என்றால் இங்கே இருக்கிறார்கள் அல்லவா, இவர் பார்ப்பவர்களாத்தையும்படி அந்த தேங்காயாகப்பட்டது சுட்டி குத்துற தேங்காய் உடைக்குமா இப்படியா கையில பிடிச்சா நடுங்கல்ல, அதனால கையில பிடிச்சா அடுத்து தூக்கி பிடிச்சா என்ன போதும். தந்துவிட்டே மறக்க மாட்டேன். வையகத்தில் கேட்டபடி வரங்களுக்கு கஷ்டம் என்று உறுதியிடம் கருணை செய்வேன். இந்த விட வந்தாலும் இந்த பூருக்கு உண்மை கண்டு புகழ வேண்டும். நீ சீக்கிரம் ஆட்டுகளை கண்டு செல்லும்படி உத்தரவு செய்வாய். மண்டியிட்டு உட்கார்ந்து கட்டி மண்டியிட்டு உட்கார்ந்து கட்டியில் பட்டவுடன் தேங்காய் படி எப்படி என்றால் பாப்பா ஆசைப்படாதவனுக்கும் சொத்து மேல் ஆசைப்படாதவனுக்கும் எந்த நேரமும் என்னை சிந்தையில் நினைப்பவனுக்கும் கட்டியை காட்டுவேன். பட்டவுடன் தேங்காய் படி என்று முடியும். இது எல்லாம் கெட்ட மதிமூடையிட்ட கேரர்கள் தலையில் காயத்தை காட்டுவேன். சத்தியம், இதுதான் சத்தியம். போடா சுவாமி, சந்தோஷம் அடைந்தேன். இப்பொழுது நாங்கள் தேங்காயை உடைத்து சோதனை செய்து பார்க்கிறோம். அப்படியா
Hey,
செய்தார் ஐயா மாறாத சத்தியம் செய்தார். ஸ்டோரேஜ் இருக்குதா பார்த்தீங்களா? நம்ம லேப்டாப் எத்தனை உட்கார வச்சு இன்ஸ்டால் பண்ணி சாமி சாமி நாடகத்தில் ஆடுகளை மேய்த்து வரும் சமயத்தில் நீங்கள் போடுங்க. எங்களுக்கும் எங்கள் ஆட்டு மந்தைகளுக்கும் இது மழை மின்னல் காற்று இவைகளாலும் கரடி புலி செய்யான் பாம்பு இவைகளாலும் இடி மின்னல் காற்று மழை விஷங்களை காக்கக்கூடிய பாம்பு கரடி செய்யான் வெம்புலி சிங்கம் இவராலும் உங்களுக்கும் உங்கள் ஆட்டு மந்தைக்கும் எது கெடும் என்று உயிர் சேதம் வராமல் இதுவே சத்தியம் அப்படியே சாமி சந்தோஷம் அடைகிறேன். இதோ ஆட்டுகளை இருக்கின்றது. பிடித்து செல்லுங்க சாமி. நீங்களே பிடித்து அப்படியே பிடித்து தருகின்றேன். ஏய் கடா பிடிச்சா சாமி இதோ ஆட்டுகளை பிடித்து தருகின்றேன். சந்தோஷமாக சென்று வாருங்க சாமி. எடுக்க சொன்னா போன் கைதானிலே எடுத்தாடி மாறே நல்ல காலை லைட் போடு சுத்தி